கருப்பசாமி மாடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படியாப்பா, சரி. அதனால கருப்பசாமி நீ பார்த்து யாரை வேணாலும் கூப்பிடுப்பா. அதனால இப்போ நமக்கு வந்து சின்ன மகனுக்கு கல்யாணம் பண்ணணும். கண்ணாடியை கழட்டு. பெரிய மகனுக்கு கல்யாணத்துக்கு கேட்டால் பண்ணி கொடுத்து அவனுக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால இப்போ சின்னவனுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? நான் சொல்லுவேன். நான் சொல்கிற டைமுக்கு நீ வரமாட்டேன்ருவேன். அதனால நீயே சொல்லு. எனக்கு அம்மாவாசைக்கு வைப்பியா? சொல்கிறேம்மாண்ணே, நீ சொல்லு, நான் வைக்கிறேன். நீ இல்லை, நான் சொல்லிட்டேன், உன்னால் வர முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் சொன்னேன். அடுத்த வாரத்தில் எனக்கு வந்து எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வை. சித்திரை 30 விட்டுரு. வைகாசி மாதம் ஜாதகம் தொலைவிட்டு வரும். சரியா? நல்ல பிள்ளைய நான் உனக்கு தேடி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன். என் திருவிழாவுக்கு ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட வந்து எடுத்துடணும். சரியா? நீ கேட்டதோட உனக்கு இடம் ஒன்று விற்று சிக்கல் இருக்குது, விற்று கொடுக்கணும். ஊரில் இருக்கிற இடம்னு நான் என்ன பண்ணேன்? சிக்கல் இல்லாமல் விற்று கொடுத்தேன். அதே போல் நான் கருப்பசாமி இவனுக்கும் நல்லபடியாக உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு தொலைவி நான் பிடிச்சிறேன். அதுக்கு முன்னாடி ஜாதகம் வந்து என்னை கேட்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. சரியா? அதுக்கு முன்னாடி ஜாதகம் வரும், உனக்கு சரியாக வருது அப்படின்னா நான் கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணு. நான் சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை பாங்க வச்சுக்க. அப்படியா? இந்த கனியை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறப்போ. அடுத்த வாரம் என்ன வந்து பாருப்பா, இதை தனியாக வச்சுக்கோ, இதை கடையில் கொண்டு வச்சுக்கோ. கொடே வரம்போ கருப்பசாமி மறுபடி அடுத்த வாரம் வந்து எனக்கு பொங்கல் வச்சிருப்பான். அதே போல கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. நமக்கு ஒரு கேஸ் பிரச்சனை, அதனால ஒரு மோசடியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால சிக்கல் ஆகிப்போச்சு. அதனால என்னாச்சு? கிடைக்கல. நான் அதைத்தான் சொன்னேன், ஒரு வாய்ப்பு பார்ப்போம் அப்படின்னு. இதை கொண்டுட்டு போய் நம்மளே தலையை விட்ட மாதிரி, இதை வந்து இவன் எதை கேட்டாலும் ஆமான்ட்டான் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ தண்டனை கிடச்சிருக்கு, கூட்டி போயிட்டு. அதனால தான் நான் கருப்பசாமி உனக்கு வந்து அடுத்த இதில் கட்டாயம் எடுக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இப்போ நியாயமெல்லாம் பேச முடியாது மகளை. இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைக்கு உரியவங்களே நீ 2 பேர் இருந்த, அப்படி தானே? அவன் சொன்னா இவன் சொன்னானுங்கிறதெல்லாம் 3வது பட்சம். எது சொன்னாலும் ஆமான்னு நீ வந்து ஒன்றுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ வந்து போய் சிக்கலில் சிக்கிட்டோம். சிக்கி இப்போ வந்து கேஸும் ஆகிப்போச்சு. அதுலேருந்து பிரச்சனை இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு வந்து பெருசாக தண்டனை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் தண்டனை கிடைக்கிறதும் கிடைக்கும், அதே மாதிரி பெருசாக பிரச்சனை இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி அசிங்கப்படுறதும் ஒரு சில பேர்த்துக்கிட்ட அசிங்கப்பட்டுத்தே ஆகணும். இருந்தாலும் அடுத்தது நீ வந்து கவனமாக இருக்கணும். நான் தான் சொல்கிறேனே, ஒரு சில விஷயங்கள் அசிங்கப்படணும், கஷ்டப்படணும், இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு. இதெல்லாம் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். இன்னும் 11 நாள் இல்லாமல் இப்போதைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னா உனக்கு நாளைக்கே இருந்தாலுமே அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். இவன் பூராமே இவன் ஒப்புக்கொண்டிருக்கான், அது தெரியுமா? அதனால தான் இப்போ பிரச்சனையே. அப்போ பூராமே நான் தான் குற்றவாளிங்கும் போது அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன். இல்லாமல் இருந்தால் பணத்துக்கு ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கணும். நேற்றுக்கு என்ன? நேற்றுக்கு வந்து அவங்க ஜாமீன் கொடுக்கலீங்களா, கஜ்ஜமா வந்து வெளியில் போயிட்டு உடம்பு சரி போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, ஏதாவது ஒரு ரூபத்தில் அவனுக்கு சிக்கல் இல்லாமல் வெளியில் கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. இன்னி வந்து எதுக்கும் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு எதில் போய் மாட்டிக்கூடாது. நான் கருப்பம் கூடவே வரம்போம். என் கணக்கு 11 நாள்ப்பா, 11 நாள் ஆக மொத்தம். அதுலேருந்து ஏதாவது ரூபத்தில் எந்த நாள் வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரத்துலையும் கூட வெளியில் வரலாம். எந்த சிக்கல் இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஆதியூர் பேச்சுப்பா. ஆதியூர் சரிப்பா. அப்படியா? சரி. அதனால கருப்பசாமி நம்மளுக்கு பொருள் கிடைக்கணும். அதனால பொருள் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அம்மாவாசைக்குள்ள கொண்டாந்து போட்ட மாதிரியே ஒரு வாய்ப்பு கொண்டாந்து போட்டுருவோம். அம்மாவாசைக்குள்ள ஒரு வாய்ப்பு பார்க்குறேன். அது சரியாக வருது அப்படின்னா கொண்டாந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து
அதுக்கப்புறம் நீ கேட்டது போல தண்டனையும் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்தா போதுமா? கிட்டவா பேசாம குறை சொல்லப்பா, போய் காலில் விழுந்துட்டு வா. சும்மா ஒன்று பிடிச்சிட்டு பேசுற மாதிரி தள்ளி போய் குறை சொல்லு. அதனால கருப்பசாமி நம்ம நினைச்சது போல தண்டனை கிடைச்சிடும். முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொருள் வர வைக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் நீ கேட்டது மாதிரி தண்டனை கொடுத்துடலாம். அப்படி இல்லை டைரக்டா தண்டனை கொடுக்கணும்னா பணம் வராது. என்ன பண்றது? அதுக்கு தான் இப்போ நானும் சொல்றேன், அம்மாவாசை வரைக்கும் பொருள். சரியா? அதனால கருப்பசாமி பொருள் வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கேட்டது போல தக்க தண்டனை நம்ம தோட்டத்துல பக்கத்திலே இருக்கு. சரியா? நீ எதிர்பார்த்தது சந்தேகப்பட்டதுல 2 பேர் இருக்கியா. அதனால நம்ம பேசி பிரயோஜனம் எல்லாம் இல்லை மகளே. அதனால என் ஜவுக்கு தான் பேசணும் அப்படின்னா அதுக்கும் கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு போய் கருப்பசாமி எனக்கு தெரியாது, எனக்கு என் பொருள் வேணும் அப்படின்னு 4 பக்கம் அறுத்து போட்டுரு உன்னோட இருப்பிடத்துல. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா உனக்கு பொருளை முதல்ல திருப்பி வாங்கி வச்சிருவோம். நீ நினைச்சதுன்னு தானே அப்பவே சொல்லிட்டேன். சரியா? நீ எதிர்பார்த்த ஆள் தான், அதுல 2 ஆள் இருக்குதுன்னு நான் உனக்கு கேட்காத கூட சொல்லியிருக்கேன். சரியா? அதனால நீ பொருள் வரட்டும். அன்னைக்கு கொண்டாந்து வீசிட்டு போனான்ல, அதே மாதிரி நான் மாத்தி பொருள் கொண்டாந்து கொடுத்துறேன். அதே ஆள்த்தியா நீ உன்னோட அசால்ட்டுன்னு நானே சொல்லுவேன். அதனால இப்போ நீ பணத்தை திருட்டு கொடுத்து போட்டு இப்போ எல்லாம் போயாச்சு. அதனால மறுபடியும் அதை திரும்பி நீ பேசவே வேணாம். பொருள் வரட்டும். சரியா? அதுக்கப்புறமா நீ கேட்டதோட தண்டனை கருப்பு கொடுத்துறேன். இதை 4 மட்டும் அடுத்து போட்டு அமாவாசைக்கு பாரு. எந்த ஊருப்பா? மதுரை வச்சுப்பா. மதுரை வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லடாமானே. அதனால அதுக்கு உண்டான முயற்சி எடுக்க வேணாம். அதே போல நமக்கு இங்க இருக்கிற இடத்துலயே நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து நம்மளும் 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி உருவாக்கி, அதே போல கருப்பசாமி உனக்கு எல்லாரும் குடும்பத்தோட அனுசரிச்சு பேசி நல்லபடியா அமைச்சு நான் அப்படி உருவாக்கி கொடுத்தா போதுமா? ஆடி அமாவாசை முடியணும், ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசம் வர்றதுக்குள்ள குடும்பத்துல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து நமக்கு வர வேண்டிய மதிப்பும் உனக்கு தேடி வந்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல கருப்பசாமி இப்போதைக்கு அதே இடத்துக்கு வேலைக்கு போ. சரியா? இன்னும் ஒரு 3 மாசத்துல நல்ல இடமா வேலை காட்டுவேன். அந்த வழியில நீ போன அப்படின்னா உனக்கு நேம்பான வேலையாகவும் இருக்கும். தாராளமா போகலாம். அதுவும் ஆனால் நிரந்தரம் இல்லை. 3 மாசத்துக்கு போ. அங்கிருந்து இன்னொரு இடம் காட்டுவேன். அதுல போனேன் அப்படின்னா நிரந்தரமா அங்கேயே தான் அங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி விட்டுறேன். நம்மளை தேடித்தான் நம்ம குடும்பம் வரணுமே தவிர நம்ம தேடி போகக்கூடாது. உன்னோட என்ன அதுதானே? அதே போல உனக்கு நான் தேடி வர மாதிரி பண்ணித்தரேன். கிட்டவா. அப்படியா? உனக்கு நிரந்தரமா தொழில் அதை அமைச்சு கொடுத்தேன். 2வது அதுக்கு சொல்றேன்ப்பா. சரியா? அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா அம்மாவாசைக்கு என்னை பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு அம்மாவாசைக்கு என்னை பாரு. குடும்பத்தை சேர்த்தி வச்சுறேன். வேலை நிரந்தரமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு அடுத்தடுத்து உனக்கு அதைத்தான் சொன்னேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுறேன். நம்மளை தேடித்தே வரணும்னு உனக்கு சொல்லியிருக்கேன். நீ போய் மகன்தான் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு போய் நீ தொலை போக வேணாம். உன்னை தேடி வந்தா போதும்ல, நான் உனக்கு அமைச்சு தரேன். நீ வர அமாவாசைக்கு வந்துட்டு போ, நான் அமைச்சு தரேன் போ. அதை நான் பண்ணித்தரேன். அதுக்கு தான் சொல்லிட்டேன், நான் போய் வழக்காடி பார்க்குறேன், பார்த்துட்டு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு, கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்திர கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகத்தை தாண்டுற மாதிரி இருக்கு. அதனால எப்படியாவது மகளை காப்பாற்றி வெளியில கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கவலையோடு இருக்க. அதானே? அந்த கவலையை கருப்பசாமி உனக்கு சீக்கிரமா தீர்த்து வச்சுற. சரியா? அமாவாசை முடியட்டும், நீ கேட்டதோட ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை செஞ்சிரு. அதுக்கப்புறம் கருப்பசாமி அமாவாசைக்கு பார். நீ கேட்டது போலயே அவளை வெளியில கொண்டு வந்து நீ கேட்டது போல நம்மளுக்குன்னு யாரு பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்படுற மாதிரியே அவனும் கஷ்டப்படணும். கட்டாயம் கஷ்டப்படுவேன். உன் சகோதரியை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கருப்பசாமி அதுக்குண்டான தண்டனையை கொடுப்போம். சரியா? அதுக்குண்டான வழி தானே. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு கொடுத்துரு. இதை பாங்கா வச்சுக்க. போயிட்டு வர வரைக்கும் பாதுகாப்பு கூட வரம்பு. இப்போ போயிட்டு வர வரைக்கும் அதுதான் எல்லா மக்களும் உள்ளுக்கு மட்டும் சாப்பிடு. குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும். உனக்கு மனக்கவலை மட்டும்தான். நான் உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி
திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கான். யாருக்கு காலில் பிரச்சனையா இருக்கு? உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டாமானே. சுத்தி பார்த்துட்டு வந்ததுல வேலை நான் அமைச்சு கொடுத்தேன். அது அப்படியே போயிட்டு இருக்குது. நான் முன்னொரு காலத்திலேயே சொல்லியிருந்தேன், டைம் கிடைக்கும் போது அப்பப்போ வந்துட்டு போ, குடும்பத்தில் உள்ள சிக்கலை தீர்த்து கொடுத்துறேன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம வந்துட்டு போக வரைக்கும் எப்படி இருந்தோம்? எந்த வியாதியும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், ஏதோ அரை வயிறு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம். அப்படி தானே? இப்போ அரை வயிறு கஞ்சி குடித்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. அதை நான் கர்ப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்து அடுத்த 60 நாளுக்குள்ள உனக்கு காலில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி அமைச்சா போதுமா? அதனால மீண்டும் அந்த முஸ்லீம் அவன் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுமான. அதனால எந்த லிங்க் வச்சுக்கூடாது. பிரச்சனையே அவன்தான். சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன் கணவருக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உன் பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போ. சரியா? நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா, நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு என்கிட்ட வந்த. அப்படி தாண்டமான ஏதோ கண்ணுக்கு தெரியுது, தொழில் நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு தெரியுது எனக்கு. உனக்கு தெரியுதா? போயிட்டு இருக்கு. அதுதான் இப்போ நானும் சொல்றேன், தெரியுது. அதே போல நம்ம பார்ட்னர் எல்லாம் போட்டு பண்ணனதுல ஒன்று வந்து அப்படியே கிடப்பா கிடக்குது. அதனால கருப்பசாமி நாளையிலேருந்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து நீ கேட்டது போல உனக்கு சீக்கிரமாவே எந்த இடம் போட்டாலும் சரி அந்த இடம் டக்குன்னு ஓடிட்டா போதும்ல, போய் காலைல விழுந்துட்டு ஓடும். அதே போல கருப்பசாமி நம்ம நினைச்சது போல இப்போ போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அதுல நல்ல வருமானத்தோட நம்ம நினைச்சது சீக்கிரமா போற மாதிரியும் அடுத்து பெரிய பெரிய வேலைகள் வர்ற மாதிரியும் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அது சீக்கிரமா மாத்திடலாமான்னு அதுவும் சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? எப்படி இந்தா கொடுத்து வரேன். ஒன்றை பகுதியை சாப்பிட்டு ஒன்றை பாங்கா வச்சுக்க. இதை 4 அறுத்து போட்டுரு. சீக்கிரமா கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ கூட இருந்து அதே போல நமக்கு வந்து நீயும் சேர்ந்து என் கூட பார்ட்னராக இருந்து எனக்கு சீக்கிரமா வித்து கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி 4 அறுத்து போட்டுரு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். அம்மாவாசைக்கு ஒரு ரிட்டர்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் விஜயாபுரம் போயிடுச்சுப்பா. விஜயாபுரம். அப்படியா? சரி. ஓடி போய் உன் கட்டுமனையை சுத்தி பார்த்தேன். அதுல 5 ஜாதகம் வருமுனே. எவ்வளவு வந்திருக்கு? 5 வந்திருக்கு. அதனால இப்ப இது 5மே வேணாம்டாமண்ணே. 5மே வேணாம். நான் பார்த்தேன். இப்போ 1 மட்டும் சரியா வருது. அதனால அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். அதனால அது சரி வராது. அப்படின்னா பொருத்தம் வரலாம், குடும்பம் சரியில்லை. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால அவளும் நம்ம குடும்பத்துக்கு அடக்கி நடக்க மாட்டான். இருந்தாலும் 2 பேர்த்துக்குமே வந்து ஜாதகம் தான் பொருத்தி இருக்கிறத தவிர உங்க கண்ணுக்கே அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிடிக்கலையே. பிடிச்சிருக்கா? பொருத்தம் இருக்குது. அவளது மகனுக்கு வந்து அடங்கி நடக்க மாட்டாவ. அதனால நீ ஆரம்பமே அதை பார்க்க வேணாம். மீண்டும் மறுபடியும் என்னோட சித்திரா திருவிழா வர்றதுக்குள்ள மறுபடியும் 11 ஜாதகம் வரும். அதுல 3வது உனக்கு சரியாவே வரும். அதில் பார்த்து அமைச்சிடலாம். அதனால இது வேணாம். அதே மாதிரி இதுல மின்பணம் கட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது அதுவும் ஆகாது. உனக்கு நான் தொலாவி அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? இது வேணாம் அப்படின்னு மறுபடியும் திருப்பி அனுப்பிடு. நீ கேட்டது போல உனக்கு நல்லபடியாக வாகனம் தோட்டி கொடுத்து குடும்பத்துக்கு அமைதியான பிள்ளையா வேணும். அப்படித்தானே? இது சரி வராது, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அப்படிங்கிறதுனால நீ அடுத்ததை பார்க்கலாம். இந்த கிட்டவா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி கொடுத்துறேன். சீக்கிரமா அதுக்கு திருமணத்துக்கு இந்த ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ள பொண்ணு நம்ம பார்த்து சரி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நீ கேட்டது போலயே சொந்த வீடு கட்டியாச்சு. அப்படித்தானே? அதனால நமக்கு வண்டி வாகனம் ஓரளவுக்கு அப்படியே ஓடணும், கடனை கட்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்துல கடனை கட்டிக்கிட்டே இருக்கும். கட்டுறோமா இல்லையா? அதே போல மாசத்துக்கு தேவையான அளவு கிடைச்சிருதா இல்லையா? அதனால பொண்ணு ஒரு வருஷ காலத்துக்கு அப்படித்தான் இருக்கும். மிச்சம் வைக்க முடியாது. கல்யாணமா அதுக்கு ஏற்பாடாகுதா? அதுக்கு ஏற்பாடானது அதையும் கடன் வாங்கி செய்யற மாதிரி இருக்கும். அதையும் கடனை கட்டிடலாம். இன்னும் 2.5 வருஷ காலத்துக்கு நீ கடன்காரனாத்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ நினைச்சது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். நீ கேட்டது போல எல்லாமே நடத்தி கொடுத்துருக்கு. ஆனால் கடன்காரனை அமைச்சு கொடுத்துருக்கு. அப்படித்தானே? அதனால மாசத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் வர வச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ கேட்டதோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து 4 பேர்த்து போல நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். உன் சின்ன மகனுக்கு வந்து ஆமா நீ நினைக்கிறது போல அவனுக்கு வந்து டிசைனர் ஒத்து வராது. அதனால அவனை அதில் வந்து உள்ள துணிக்க வேணாம். இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு
இப்போ போகிறது அக்கௌண்ட்ஸுக்கே போகட்டும். எதுக்கு போகிறேன்? அதனால அக்கௌண்ட்ஸுக்கே போகட்டும். நீ கேட்டது போல் இப்போ அதுக்கப்புறம் அவனே போகிறப்ப அப்புறமா அனுப்பிவிடு. சரியா? உப்பு அனுப்ப வேணாம், நான் கூட வரம்போ. இதை போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ 3 பேரும் கூட வரம்போ. இதை வாகனத்தில் வச்சு அம்மாவாசைக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. நமக்கு பூர்வீகம் பிரச்சனை தீரணும், கார் எடுத்துட்டு வந்துடணும், சிக்கல் எல்லாம் தீரணும். அதனால கருப்பசாமி தான் துணை நிற்கணும். ஒன்றா ஆர்டர் கிடைக்கணும், இல்லாமல் இருந்தால் பூர்வீகத்தில் ஒரு ஓர்சல் ஆச்சுன்னா 2ல் ஏதோ நானா ஒரு தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி அப்படின்னு பூர்வீகம் தான் ஆகிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால அதை சரி பண்ணி கொடுத்தேன். அதனால உனக்கு அது ஓரளவுக்கு அப்படியே மாற்றி அமைச்சிட்டோமாப்பா. அதில் கார் எடுத்துகிட்டு வந்துட்டியா? எப்போ எடுத்துகிட்டு வந்த? நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, உன்னை மீண்டும் அந்த மாதிரி சிக்கலில் சிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்து வச்சிருக்கிற இடம் சரியாக வருமா? கட்டாயம் அந்த இடம் வாங்கிடலாம். சரியா? உனக்கு தடம் வலி பிடிச்சிது அப்படின்னா வாங்கிடலாம். எனக்கு அது சரி. சரியா? அதனால் நீ ரேட் ஒத்து வந்தால் சரி. அதே மாதிரி உனக்கு வழித்தடத்தை பார்த்துக்க, அவ்வளோதான். அந்த இடம் உனக்கு கடைசி காலத்து வரைக்கும் செட் ஆகும். அதனால் நீ வாங்கிடலாம். அதனால் நீ இன்றைக்கே அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரிப்பா. அதனால் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஆர்டரை மட்டும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. அதனால் ஆர்டர் தள்ளி போகிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? அதனால் நீ கையில் பணத்தை வச்சுட்டு வேணாம். அதனால் நீ அட்வான்ஸ் கொடுத்துடலாம். இல்லை நீ கரையுமே பண்ணினாலும் சரி. ஆக மொத்தம் சீக்கிரமாக அதுக்கு உண்டான வழி இன்னையிலேருந்தே முடிவு எடுக்கலாம். நீ எந்த அன்னைக்கு வேணாலும் எடுக்கலாம். அதை பாங்கா வச்சுக்க. இதையே இடத்துக்கு பேச போகும்போது பாங்கா வச்சுக்க. நீ கேட்டதை கூட அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நான் கேட்காமலே நீ ஒன்று வேண்டியிருக்க எனக்கு. அதனால் சித்திரை 1க்கு அதை நீ செஞ்சிடணும். அது மட்டும் இருந்து வெயிட் பண்ணி கேட்டு போயிரு. சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அதே மாதிரி ஆர்டருக்கு மட்டும் லேட் ஆக முடியாமனே மன உளைச்சலும் கசப்பு வரும். சரியா? அப்படியாவது போராடி வாங்கிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம நினச்சதுனால நம்ம தொழிலுக்கு நீ போயிடலாம். அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் உன்னோட தகப்பனுக்கும் யாருனாலும் இடைஞ்சல் வராது. அதையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது இந்த வேலை உப்பை வாங்கி கொடுத்துருக்கிற வரைக்கும் போதும். உன்னை வச்சு மறுபடியும் கேட்ப, அதுக்கு போயிடக்கூடாது. அதுபோக இன்னொன்று எதிர்பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்க பற்றியா, அதுலேயும் நிதானம் முக்கியம்னு முதல் அன்னைக்கே உனக்கு சொல்லியிருக்கேன். சொன்னாமல் இருக்க இல்லையா? அதெல்லாம் முதல் அன்னைக்கே நிதானம் முக்கியம். அதே மாதிரி அதில் அளவாக முதலீடு போடணும் அப்படின்ட்டுருக்கேன். இப்போதைக்கு எல்லாமே பஞ்சத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கட்டும். அதை நம்பி உள்ள ஆழமாக போகக்கூடாது. சரியா? உனக்கு நிரந்தரமான தொழில், நம்ம குலத்தொழில் நம்மளது கிடைச்சிருமா? கண்டிப்பாக அதில் கிடைச்சிடும். அதில் நீ எந்த எல்லைக்கு போனாலும் அந்த எல்லைக்கு வேணுங்கிற வருமானம் உனக்கு நான் உருவாக்கி தந்துடுறேன். இதில் எல்லாமே ஒரு நிதானம் தான். கருப்பை நான் கூட இருப்பேன். உள்ளே போய் தலையை விட்டுட்டான், முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் எடுத்து வெளியில் விட்டுறேன். அதுலேருந்து பொழைச்சிக்க. சரியா? அம்மா வச்சுக்கணும் பாருப்பா. அதுக்குள்ள நான் வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதுதான் சொல்லிட்டேனே, கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதில் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஒட்டஞ்சத்திரம் வச்சுப்போ. ஒட்டஞ்சத்திரம் அப்படியா? சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி அப்படின்றியா? பிரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மகளே. நீ அதில் நம்ம மொட்டை கணத்தில் விளக்குற மாதிரி நீ தான் அப்பப்போ அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு கிடக்கணும். அதனால் விருப்பப்பட்டு போனால விட்டுரு. நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னோட நினச்சது போலயே 11 மாதத்தில் வந்துடுவா அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறியா? அப்படிங்கிறது அதெல்லாம் சரி வராது. என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும். சரி பண்ணி அப்படியே ஓட்டிக்க வேண்டியது தான். அதனால் அது முடிஞ்சது முடிஞ்சிச்சு. அதனால் அதை நினச்சி பிரித்து வச்சிடலாம். இல்லை பிரிஞ்சு வந்தால் வேறு நல்ல வாழ்க்கை அமையலாம், அது வாய்ப்பு கிடையாது. அதனால் அதை விட்டுரு. அதே மாதிரி நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது. இன்னொரு 8 மாத காலத்துக்கு தானாக தேடி உன்னை கூப்பிடுற காலங்களும் வரும். அதுக்கப்புறம் போகலாமா வேணாமகள் அப்புறம் முடிவு பண்ணிடலாம். உனக்கு நீ அங்கே போனால் அசிங்கப்படுத்தே வரணுமே, அப்படி தானே? அதனால் இப்போ அங்கே போக வேணாம். அதனால் இப்போ நமக்கு பொருள் நகை நமக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும், அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், போய் காலில் விழுந்துட ஓடு அப்படின்றியாப்பா? சரி. அதனால் சித்திரை மாதம் கடைசி முடியணும், வைகாசி முதல் வர்றதுக்குள்ள நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு உனக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அது 2 தகவலில் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 மாதம் ஆக மொத்தம் இன்னொரு 5-6 மாதத்துக்குள்ள நமக்கு எப்படியாவது போராடி அந்த பொருளை வாங்கிடலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அம்மாவாசைக்கு என்னை பாரு, எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வா.
அதனால மகளோட பிரச்சனை ஏதாவது குடும்பத்தில் வருதா, நீ போனே இல்லைப்பா, அது அனுசரித்து ஓட்டிக்க அப்படின்னு மட்டும் சொல்லு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். பெருசாக வந்தால் கருப்பை நான் கூட இருக்கேன், அதனால் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் பார்த்துட்டேன். அதனால் சேர்ந்து எப்படியாவது பிரச்சனையை தீர்த்து சேர்த்தி வாழ வச்சு கொடுத்துறேன். உனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. அதனால் நம்ம மட்டும் இப்போதைக்கு போக வேண்டாம், கேட்காம போகக்கூடாது. கூட வரும்போது வாடகை நீ தான் தரையா, நீ தான் பார்த்துக்கிற. அதே என் சகோதரன் சொன்னேன், எல்லாம் பார்க்குற மக, ஆனால் அந்த இடத்துக்கு அவள் போக முடியாது. அப்படி தானே? ஏன் வந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, நான் கருப்பசாமி அதையும் நான் பார்த்துக்கிறேன், இதை கருப்பசாமி நீயே பார்த்துக்க, எது நடக்குது நீ தான் பார்த்துக்கணும். 4 அறுத்து நீ இருக்கிற இடத்துல அறுத்து போட்டுரு. அவனே கூப்பிடுற காலம் வரும், எந்த பிரச்சனையும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துரு. கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி என்ன காணாம போச்சு, நீ உட்காருப்பா. என்னப்பா காணாம போச்சு, காணாம போயிடுச்சு. அதனால நம்ம கண்ணில் தண்ணி வரும், நான் ஓடி போய் பார்த்தேன். சரியா? அதில் என்ன பண்ணலாம், நீ தான் சொல்லணும். நான் சவுக்கில் அடிக்கிறேன், இப்படி அடிச்சுட்டே கருப்பசாமி என்ன நீ வந்து கேட்கக்கூடாது. அப்படின்னா நான் பொருள் கிடைக்கிறதுக்கு அடுத்த ஒரு 21 நாளில் ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு வாய்ப்பு தான். ஒரு கை மாறிட்டே இருக்குது, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு நான் கிடைக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுக்குறேன். சவுக்குள் அடித்து மிரட்டி பார்க்குறேன். பொருளை மட்டும், நான் யாரையுமே தண்டனை கொடுக்க வந்தவன் கிடையாது. அதனால் பொருள் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். சரியா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் டெய்லி வச்சு, கருப்பசாமி எனக்கு எப்படியாவது என் பொருள் கிடைச்சிடணும், அதில் யாராக வேணாலும் இருக்கட்டும், என் குடும்பத்தில், ஆனால் உன் குடும்பத்தில் உள்ள ஆள் தான், யாராக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு கண்ணுக்கு காட்டி கொடுத்து என் பொருள் என் கிடத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கணவர் கூட கூப்பிட்டு பேசுவியா? சரி, இப்போ அவனே கூப்பிட்டு பேசணும், என்ன பண்ணுவேன்? இப்போ அவனே கூப்பிட்டு பேசுனா நீ எதுவுமே பேச வேணாம், எனக்கு என் பொருளை மட்டும் கொடு, நமக்கு அதெல்லாம் தெரியாது. சரியா? நம்ம குடும்பத்திலேயே இப்படி இருக்கியே அப்படின்னு மட்டும் சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு விட்டுரு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி மனசை மாற்றி உனக்கு பொருள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள சிக்கலம் தீர்த்து கொடுத்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த பொருள் காணாமல் போகிறதுக்கு இல்லாமல் குடும்பத்தில் நான் அமைச்சு கொடுத்துறேன். முதவே 2 டைம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்தேன். அப்போவே நீ சுதாரித்து வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ நீ அசால்ட்டாக இதுதானே நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அடுத்து இப்போ பெருசாகி போச்சு. அதனால் உசுருக்கெல்லாம் ஆபத்து எதுவும் வராது. அதனால் குடும்பத்தில் வந்து கஷ்டம் இல்லாமல் மனசை மாற்றி உனக்கு கூட்டிகிட்டு வரக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ கிடைச்சிருமா, கவலைப்படாத. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் என் மகன் ஒருத்தர் இருப்பானே, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததுல இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற வேலைக்கே போலாம்ப்பா. சரியா? அது ஒரு குழப்பம் இல்லை. அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில சிக்கல், பல குழப்பங்கள் இதெல்லாம் வருது, இதுக்கு என்ன வழி? அதனால் இன்னும் ஒரு 13 நாள் தான் அந்த பிரச்சனை அதுவும் தீந்துடும். அதனால் நான் கருப்பசாமி ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம அதை அத்துமீறி பண்ணுறோமா இல்லையா? அது பண்ணுறதுனால இப்போ மன உளைச்சலும் மனக்கவலையும். இப்போ உடம்பு ரீதியாக தொந்தரவு கொடுத்துருவேன், அப்போ அப்பவும் நீ தான் கண்ணில் தண்ணி விடணும். அப்போ நான் சொல் பேச்சு கேட்காம ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால தான் உனக்கு மனக்குழப்பம், மனக்கவலை, கஷ்டம். இந்த சண்டை இழுத்து விட்டதே கருப்பை நான் தான். அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், வேறு ஆடி அமாவாசை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் பிறந்த நாள் ஆடி அமாவாசை தானே? ஆடி பிறந்த நாள் என்ன தேதி வருது? 18. அதனால கருப்பசாமி அது வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள படிப்படியாக பிறந்த நாள் வர்றதுக்குள்ள நிப்பாட்டி விடணும். சரியா? அதே மாதிரி அடுத்த 13 நாளுக்குள்ள அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதே மாதிரி நிரந்தரமான வேலை, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி ஓரளவுக்கு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? கட்டாயம் கருப்பங்க கூட இருக்கேன், கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்போ. அதனால புது கம்பெனிக்கு வேணாம்ப்பா, இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கே போகலாம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஈரோடு வச்சுப்பா. அதனால மறைஞ்சு நிற்கிற மாதிரி உனக்கு ஒரு உணர்வு தோணுதா? இல்லை நேர்ல பார்த்தியா? நீ பார்த்தியா? அதனால கருப்பசாமி இப்போ மன உளைச்சலும் மனக்கவலையும் அவளுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி உன்னை கண்டு பயமும் வந்துருச்சு. அதனால எது பண்ணினாலும் சரி, நான் விட மாட்டேன். நான் கருப்பசாமி உனக்கு ரெடி பண்ணி கொடுத்து தக்க தண்டனையும் கொடுத்து யார் உனக்கு பண்ணியிருந்தாலும்
உனக்கு நிம்மதியாக குடும்பத்தோட சேர்ந்து வாழ வச்சு, அதே மாதிரி ஒரு சில தவறுகள் எல்லாம் நடக்குதா? உன் கேள்வி உன் சந்தேகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த சந்தேகம் இருக்கான்னு பார்த்தோம்னா 3/4 முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் ஏன் திருவிழா வர்றதுக்குள்ள சரி பண்ணிடுவேன். அதனாலதான் ஒன்று அப்பப்போ வாப்பா அப்படின்னு இருக்கேன். எது நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு நான் வந்து கரண்ட் வேலி போட்டு வச்சிருக்கேன். எங்க தொட்டாலுமே சாக்கடிக்கும். அதனால நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். ஆக மொத்தம் உன் குடும்பத்துக்கு நான் கருப்பேன் கூட இருந்து உனக்கு தொழிலும் பிரச்சனை வராது, அதே மாதிரி குடும்பத்திலையும் பிரச்சனை வராது, அவளுக்கு தண்டனையும் கொடுத்துருவேன். அப்படி இருந்தால் போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால எதுலேயும் பிரச்சனை வராது. அதே மாதிரி நமக்கு தொழில் சீக்கிரமாக ஒரு நல்ல கம்பெனி அமைச்சிடும். அதையும் உனக்கு நான் சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அப்படியா? அமாவாசை முடியட்டும். அமாவாசை போதாங்க நம்ம வந்துட்டு போ. சரியா? அமாவாசைன்னு உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த டைமில் நான் மொண்டி கட்டி போட்டுறேன். அதனால சன்னஞ்சனமாக உனக்கு மொண்டி கட்டினாத்தையும் உன் மேலே சட்டம் வராது. அதனால பண்ணினதுக்கு உண்டானது உப்பத்துன்னா தண்ணி குடிச்சுட்டே ஆகணும். அதுக்கு உண்டான வழி நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று எல்லாரும் சாப்பிட்ரு, ஒன்றை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. கருப்பு கூட வரம்பு. அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். 3/4 முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுதான் மறைமுகமாக உனக்கு சொன்னேன். இதை பப்ளிக்கில் சொல்ல முடியுமா? அதுக்கிட்ட அப்போ சொன்னேன் 3/4 முடிஞ்சுன்னு உனக்கு அப்போவே சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கேன். முழுசும் இப்போ முடியல மகளை, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதனால அதை வந்து நம்ம நோண்டக்கூடாது. கருப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்லை. அதனால முழுசும் உனக்கு அமாவாசை அடுத்த அமாவாசை வரதுக்குள்ள அதையும் நிப்பாட்டி கொடுத்துறேன். கூட வரும்போ அதை மடிச்சு வச்சுட்டு வா. சரிப்பா. சரி, இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். படிப்படி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறப்போ ஜந்த ஒருப்பா. மறுபடி அவினாசி வச்சுப்பா. தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்ப்பா. தொழில் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால கருப்பசாமி எனக்கு வாழ்க்கையை மட்டும் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அதான் நேரங்காலமா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததுல இந்த மாசம் முடிட்டுறமானே. சரியா? பங்குனி 13ஆம் தேதிக்கு மேல நீ கேட்டது போல உனக்கு தொலைவிட்டு வரும். அதுல பார்த்து உனக்கு சீக்கிரமா அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சது நான் கருப்பை கூட வந்துடுறப்போ அம்மாவாசைக்கு விடமான கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பழக்கடி பத்தல அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் வியாபாரம் ஆட்சி அல்ல இடமான வியாபாரம் பண்ணியே பண்ணலையா? நடந்திருக்கு. அட்வான்ஸ் வாங்கினே இல்லையா? பேச்சுவார்த்தை மட்டும் முடிச்சு நிப்பாட்டிருக்கு. போட்டாச்சு. கரையும் அப்ப அப்படின்ற நீ எவ்வளோ வாங்கின? உனக்கு எவ்வளோ வந்துச்சு? அதைத்தான் சொல்ற. எவ்வளோ வந்துச்சு? அப்ப நீ வாங்கியிருக்கணும்ல அப்படின்ற. சரி, இப்போ இன்னொன்று பேசிட்டு இருக்கேன். அதனால நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் இந்த மாதிரி இப்போ நிற்காம உனக்கு வியாபாரம் இப்படி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்து ரோடு. உனக்கு இடத்த விற்று கொடுக்கணுமா? அப்படித்தானே? விற்று இப்போ மகன் கூடவே அங்கேயே போயிடணும். நான் அதெல்லாம் கேட்கல. உனக்கு எல்லா பக்கம் கிடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது இப்போ கட்டின வீட்டை வித்துட்டு உன் மகன் கிட்ட போய் அங்கே பக்கத்துலேயே போய் கட்டி இருந்துக்கலாம் அப்படின்னு நீ சொல்ற. நான் வந்து இன்னும் ஆடி மாதம் வரைக்கும் அதை பற்றியே பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? விற்கணுங்கிற பேச்சு இன்னையோட மறந்துடணும். ஆடிக்கு மேலே அதுக்கு ஒரு ஏற்பாடு ஆகும். ஆடி முடியணும். ஆவணி மாதத்துக்கு மேலே விற்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். இப்போ வந்து அவனை நிப்பாட்டணும். அப்படித்தானே? அதனால ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை. அதனால முதல்ல முழுசா அவனை திருத்தி கொடுத்து நீ கேட்டதோட அவனையும் நல்ல மனுஷனா மாற்றி மதிக்கிற மாதிரி உருவாக்கிறேன். அதுக்கப்புறம் நீ நினைச்சது போல அங்கே போ. இல்லாமல் இருந்தால் இப்போ இங்கே இருக்கிறத விட அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு அழுகணும். டெய்லி அழுதுகிட்டே இருக்கணும். அதனால தான் நீ இப்போ இங்கே கொஞ்சம் தள்ளியே இரு. ஆடிக்குள்ள அவனை திருத்திடுவேன். திருத்தினதுக்கு அப்புறம் போய் எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு வியாபாரம் நிற்கிறதுக்கு இல்லாமல் கண்டிப்பாக கிடைச்சிடும்.
இதை கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு பாங்கா வச்சுக்க. நீ எந்த வியாபாரம் போய் பேசினாலும் அந்த வியாபாரம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி பணத்தட்டுப்பாடும் வராது. கடனையும் கட்டி உன் மகனையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். நீ இப்போ கிளம்பல. இப்போ 2 கொடுத்துருக்கேன்ல, பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நாளையிலேருந்து அது எதுவும் வரைக்கலாம நான் பார்த்துக்கிறேன். போ கூட வரேன் பாப்பா. அது இப்போ கிளம்பலாம். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா வழக்கடி பத்ததில் கவுண்டம்பாளைய 4 ரோடு வச்சுப்பா. ஆளுக களையாம அதே ஆளுக நிரந்தரமான உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து, அதே போல கருப்பசாமி மகளுக்கு நல்ல வரணும் தொலாவி பிடிச்சு ஊர்க்காரர் முன்னாடி நம்ம நல்ல முறையா ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். அப்படித்தானே? அதே போல நான் கருப்பசாமி வாழ்ந்து காட்டுற மாதிரி உனக்கு உருவாக்கித்தரேன். போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதே போல கருப்பசாமி உனக்கு இப்போ ஆர்டரெல்லாம் தேங்கியெல்லாம் நிற்காத போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வார வாரம் உனக்கு பில்லும் ஆயிரும். அதே போல கருப்பசாமி கலையாத ஆளுகளையும் உருவாக்கி தந்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இது தொழிலுக்கு வச்சுக்க, தொழில் செய்கிற இடத்துல கம்பெனியில் வச்சுக்க. அதே போல் மகளுக்கு ஒன்று நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். ஒன்று நல்லபடியாக திருமணத்துக்கு நல்லபடியாக நானாக உனக்கு தொலைவி அமைச்சு நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். சித்திரை முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக முடியட்டும். சரியா? வைகாசி 20க்கு மேலே நானாக உனக்கு தொலைவி நல்ல பையனாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி உனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. உனக்கு தாயின் தகப்பனா நான் கூப்பிட்டுருக்கேன். அப்படி இருந்தால் போதும்ல. கொடே வரம்போ கருப்பசாமி மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் போயிடுச்சுப்பா. ஒரு பாசி ஒன்று கொடுத்துருந்தேன், வாங்கிட்டு வா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததுல நம்ம நினைச்சது போல மீன் வியாபாரம் பண்ணலாம்டாமான்னு தேங்காய் வியாபாரமும் சரி வராது. சரியா? உன்னை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவேன். அதனால இதில் அண்ணுக்கு அண்ணாடு சம்பாதிக்கிற மாதிரி என்னோட ஆடி மாதம் வரைக்கும் பொறுமையாரு. சரியா? ஆடி வரைக்கும் நீ சம்பளத்துக்கே போ. சரியா? ஆடி வரைக்கும் சம்பளத்துக்கே போகலாம். ஆடிக்கு மேலே கருப்பசாமி இருக்கிற சில்லறை கடன் எல்லாம் கட்டி வச்சு அதே மாதிரி கடனை கட்டி நம்ம ஊர் பக்கம் போகிறதுக்குள்ள நல்லபடியாக உனக்கு ஒரு வழியும் காட்டுறேன். சரியா? அதனால ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் பொறுமையாரு. எது? ஆடியிலேருந்து எவரும் பண்ணலாம். கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி தை வரும்போது உனக்கு கருவாடு அறுத்து போட்டு காய போடுறதுக்கு இன்னொரு ஆள் துணை சேர்த்து வச்சுறேன். நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன? அதானே, நம்ம ஒருத்தனே சமைச்சு ஒருத்தனே சாப்பிடணும். இப்போ அதுதான் நிலைமை நடக்குது. அதனால் ஊர் விட்டு ஊர் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு சொந்த தொழில் அமைச்சு தரேன். அது வரைக்கும் நீ அங்கேயே இப்போ அங்கங்கே கிடைக்கிற இடத்துக்கு வேலைக்கு போகலாம். அப்படி அமைச்சா போதுமா? கிட்டவா இன்னையோட உன் கஷ்டமும் தீர்ந்துருச்சுடாமானே. அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பன் கூடவே வந்தார். இதை குடி. முதல் குழப்பமாக இருக்கிறதெல்லாம் இன்னைக்கே குழப்பம் தீர்ந்துடும். மூணு கனி கொடுத்து விட்றேன். ஒன்றை பாதுகாப்புக்காக வச்சுக்க. 2 கனியை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. இன்னையோடு அந்த சிக்கலை தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூடவே வரம்போ. கொடுக்க வேண்டியவனெல்லாம் கூப்பிட்டு பணம் கொடுத்துருவேன். வேலையெல்லாம் கூப்பிட்டு வேலையும் கொடுத்துருவேன். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் தாரமங்கலம் வச்சுப்பா. எல்லாம் கிட்ட நெருக்கி வந்துட்டோம். ஒரு பார்டரில் நிற்கிறான். அப்படித்தானே? அந்த பக்கம் பார்டரை தாண்டிட்டா நம்ம நினைச்ச இடத்துக்கு போயிடலாம். அப்படித்தானே? அதனால செக் போஸ்ட்டில் ஒருத்தன் காவலுக்கு இருக்கான். அந்த காவலுக்கு இருக்கிறவனை சரி கட்டணும். சரி கட்டணும்னா அந்த பக்கம் தாண்டி போயிடலாம். அப்படி இருந்தால் போதும்ல. ஓடி போய் கால் வந்துட்டு ஓடு. அதனால கருப்பசாமி அந்த பார்டரை நம்ம தாண்டி அதே போல கருப்பசாமி நினைச்ச லட்சியத்தில் அடைஞ்சு நம்ம கேட்ட வரத்தை கருப்பம் கொடுத்தா போதுமா? நான் கருப்பம் கொடுக்குறவான். இதை குடி. நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பேன். மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுலேருந்து நான் கூட சகோதரனை நான் தாட்டி விடுறேன். சரியா? உனக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம் தெரியும்டாமானே. அதுக்கப்புறம் நீ கேட்டதோட அந்த பார்டரை தாண்டி வந்துடலாம். அப்படி வந்தால் போதும்ல. கருப்பம் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி சிறங்காடு வச்சுப்பா.
நமக்கு தொழில் ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேதுப்பா. நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு அது கிடைக்கிற மாதிரி கருப்பை உருவாக்குனா போதுமா? நான் உருவாக்கித்தன போய் காலைல வந்துட்டு ஓடும். அதே போல கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு வேலைக்கு ஆளும் வந்துடும், வருமானமும் வந்துடும். அதே மாதிரி கீழே மேலே 2 பக்கம் நம்மளே போடுற மாதிரி உனக்கு உருவாக்கி அப்படி அமைச்சா போதுமா? அதனால இப்போ 2 பக்கம் போடணும். அதனால இப்போ அது ஒன்றாகி போச்சு அதானே? அதில் நீ கேட்டதோட 2ம் உனக்கு நான் அமைச்சு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறேன், நீ கவலையப்படாத. கருப்பை நான் கூட இருக்கேன், வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் எப்படியாவது தறி ஓட்டிடணும்ப்பா. அப்படித்தாப்பா? அதனால ஓட்டிடலாம். நான் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். அதனால அங்கே தேவையில்லாத ஒரு சில வேலைகள் எல்லாம் நடந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் சிக்கல். அதனால தான் இப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு போட்டு இங்கே வாடாமானேன்னு. அதனால சுத்தம் பண்ணியாச்சு. உன்னோட தெரிஞ்ச அளவுக்கு நீ பண்ணிட்டீல. அதனால நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 3 நாள் பொறுமையாரு. 3 நாள் பொறுமையா இருந்த அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நல்லபடியாக கருப்பேன் உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக நிரந்தரமாக தங்குற மாதிரி உருவாக்கி அதில் சிக்கல் இல்லாமல் வாகனங்கள் எல்லாம் ஓட்டி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்த 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. உன்னை கொண்டு பாங்கா வச்சுக்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட சிக்கல் இல்லாமல் ஆள் உனக்கு தேடி வரமா உருவாக்கி கொடுத்தாரு. நான் தான் சொல்றேன், அடுத்து உனக்கு அடுத்தடுத்து வந்துடுவேன். தேவையில்லாத ஒரு சில வேலைகள் நடந்ததுனாலதான். அதுவும் யாருனால? சரி, புதுசா போய் ஒரு நான் தியானம் பண்ண போறேன், அங்க போக போறேன், இங்க போக போறேன் அப்படின்னு உங்க குடும்பத்துக்குள்ள யார் இருக்கிறா? அந்த மூலியமா தாண்டா மன பிரச்சனை தேடி வருது. அதனால அதை போய் நீ சொன்னேன்னு வச்சுக்குவேன், உன்னை பைத்தியக்காரன்றுவேன். அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம், வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வாடாமானேன்னு சுத்தம் பண்ணியாச்சு. அதனால இப்போ நீ அடுத்தது என்ன பண்ணணும், ஆள் வரணும். ஆள் அமைச்சு கொடுத்துரும். அப்படி அமைச்சா போதும்ல? அதுக்கு எல்லா வேலைக்கும் ஆள் வந்துடும். நான் கருப்பம் கூட வந்துடும். அம்மா வாசிக்கான வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா. வந்து தங்கவே மாட்டினான் அப்படின்னு என் மகன் வந்தான். வந்து தங்கினானா? தங்கினான். அதே மாதிரி கூட்டிட்டு போறதை பத்தி அவன் பேச மாட்டான் அப்படின்னு. நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னானா சொல்லலையா? சொன்னான். இப்ப மாசி பேசுற, அது அப்புறம் சொன்னானா சொல்லலையா? போய் காலைல வந்துட்டோம். உன் எதிர்பார்ப்பு தனி குடித்தனம் போகணும், பொண்டாட்டி உள்ளைங்க வேணும் அப்படின்னு உன் மருமகன் வந்து கூட்டிட்டு போகணும், வாழணும். கண்டிப்பா சொல் பேச்சு கேட்கறது 2 பேர்த்தினால. அந்த 2 பேர்த்தையுமே நான் கருப்பசாமி முண்டி கட்டி போட்டு உன் பிள்ளைய சேர்த்தி வாழ வச்சு கொடுத்து நல்ல முறையா 4 பேருக்கு போல கண்டிப்பா என் பொண்டாட்டி உள்ளதான் முக்கியம் அப்படின்னு அவங்ககிட்டவே சொல்ற மாதிரி உருவாக்கினா போதுமா? மறுபடியும் போய் காலில் விட்டுவான். ஓடு, நீயும் போய் காலில் விட்டுவான். அதனால கருப்பசாமி அது வெகு விரைவில் வந்துருச்சு மகள. வெகு விரைவில் உனக்கு அவனா கூட்டிட்டு போறோம்பா. அதே மாதிரி நான் சேர்த்தி வச்சு நல்ல முறையாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதை போல அவன் பேசவே மாட்டான், தங்கவே மாட்டான் அப்படின்னு முதல் தங்க வச்சேன். 2வது இப்போ அவன் வாயில என்ன சொல்லியிருக்கான், நான் கூட்டிட்டு போறேன் சொன்னேன்ல. அதே போல நான் கருப்பசாமி அமைச்சு சொன்ன தேதிக்கு உனக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா. யாரோட பேச்சு கேட்டாலும் சரி, அங்க சண்டையை போட்டுட்டு எனக்கு என் குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கருப்பை நான் உனக்கு அமைச்சு தரேன். அம்மாவாசைக்கு வரணும், சரியா? வந்துட்டு போ. நான் அந்த தேதிக்குள்ளேயே ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரேன். இப்போ அவன் வந்து அதுதான் முடியாதுன்னு சொன்னவனே அவன் வந்து கூப்பிட்டு போட்டுருக்கான். அதே போல உனக்கு கூப்பிட்டு போறோம், உனக்கு அமைச்சு தரேன். கூட வரப்போ அதை பாங்கா வச்சுக்க. அதை உன்னோட நலவாசப்படியில் அறுத்து வச்சிரு. அதை நலவாசப்படியில் அறுத்து வச்சிரு. இதை கொண்டு உன்னோட தாய்க்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல். கூட வரப்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பத்ததுல ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கணவருக்கு உடல்நலம் சரியில்லையா? எனக்கு பெரும் போராட்டமா இருக்குதப்பா. அப்படியாப்பா? அப்படியே இல்லையா? அதனால பெரும் போராட்டமா இருக்கிறதுனால கருப்பசாமி இதுக்கு எனக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? ஒன்று போனா ஒரு பிரச்சனை. அதனால நிரந்தர தீர்வு கிடைச்சிடும். அதனால என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிரு. ஒரு மாலையும் பட்டலும் வாங்கிட்டு வா. எண்ணி 18 நாள்ல இருந்து, நீ பொங்க வைக்கிறது நாள்ல இருந்து எண்ணி 18 நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் எந்திரிச்சு நடக்க விடுறேன். அடுத்து உனக்கு எந்த விபத்து நடக்கிறதுக்கு இல்லாமையும்
அடுத்து எந்த உடல்நல ரீதியாக ஒரு புண்ணாகிறதுக்கு இல்லாமையும் நான் சரி பண்ணி கொடுத்து இறக்கிற காலங்கள் வரைக்கும் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. எப்படியோ மகளை கரை சேர்த்தியாச்சு, நீ மகனை ஒரு வழியாக கரை சேர்த்தணும்ல, அதனால கஷ்டம் இல்லாத உனக்கு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். நான் என்ன சொல்லிக்கிறேன், என் பேரை சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு கணவருக்கு கூட நல்லா சரியாயிடணும் அப்படின்னு மனசில் வேண்டிக்கணும். சனிக்கிழமைக்கு சாயந்தரம் போய் இந்த மடிப்பிச்சு எடுத்து வச்சிடணும், இங்கே தான் வைக்கணும். அப்போ நாளைக்கு வீட்டை சுத்தம் பண்ணிடு. நாளைக்கு சாயந்தரம் வீட்டில் சாயந்தரம் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரத்தில் இங்கே வந்துடணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எண்ணி 18 நாள்ல இருந்து படிப்படியாக உனக்கு உடல்நிலையை அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் ஓரளவுக்கு நிம்மதியாக 6 வயது கஞ்சி குடிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? கூடவே வரம்பு இந்த கணவருக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு, கூடவே வரம்பு. கருமசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. மறுபடி நான் இடம் விற்று கொடுக்கணும்ப்பான்னு அழுதான். நான் வித்தும் கொடுத்தேன். அதே போல கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு கேட்டான். வாங்கறதுக்கு என்னை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்து போடுறாமானே அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், விற்கணும்னு விற்று கொடுத்தேன். அதே மாதிரி எல்லாம் கடனை கட்டணும், இருக்கிறத வச்சு இடம் வாங்கணும்னு இப்போ வாங்கி கிரயத்தை முடிச்சுட்டு அங்கே வந்திருக்கேன். அப்படித்தானே? போய் காலில் வந்துட்டோம். அதனால சின்னதாக ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சா அப்படின்னு ஒரு பயமா இருக்குது. அப்படித்தானே? உனக்கு அந்த இடத்துல கம்மியத்தான் போகுதுன்னு யாரு சொன்னா உனக்கு? அவன் அதை விட்டு சரியா? உனக்கு விதி இவ்வளவுதான். நான் அட்வான்ஸ் போடாததுக்கு முன்னாடியே இடத்த பார்த்துட்டு என்னை கேட்டுட்டு முடிவு என்னன்னு சொல்லியிருந்தேன். நீ என்ன பண்ணியிருக்க, எல்லாம் பார்த்து கரையத்தை முடிச்சுட்டு வந்திருக்க. முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எச்சு ரேட்டு கொடுத்துருச்சாமி. அப்ப இது தப்பா யாரோடது? அதனால இது முடிஞ்சு போனதுதான். அதே போல 1 வருஷத்துக்குள்ள நீ கொடுத்த ரேட்டு வந்துடும். அதனால அந்த இடத்த விற்கிறதுக்கு மாத்துறதுக்கு ஆகாது. உனக்கு அது கை கொடுத்து வரும். அதனால அது இருந்துட்டு போகுது. வாங்கினதையுமே அவன் எச்சு கொடுத்துட்டோம்னு போட்டு உனக்கு கையில் அசலுக்கு வந்தா போதும் அப்படின்னு வித்தரலாம்னு ஒரு முடிவுக்கும் வந்துட்டே இல்லையா? அதனால விற்க வேணாம், அது இருந்துட்டு போகுது. சரியா? அதனால இப்ப தங்கி இருக்கிற வீடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த வீட்டுக்கு ஒரு வழி கிடைக்கணும். அதனால இன்னும் இந்த மாசம் முடியிருந்து பங்குனி பிறக்கிறதுக்கு, பங்குனி பிறந்து 10 தேதிக்குள்ள உனக்கு நல்ல வீடு அமைஞ்சிடும். அந்த இடத்துல இருந்து வெளியில வா. அந்த இடத்துல எவ்வளவு இருந்தினாலும் உனக்கு நட்டம் தான் ஆகும். கொடுத்தது நட்டம், வாங்கினது நட்டம். அதானே? போனதெல்லாம் விட்டுரு. உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தொழில் ஓட்டி கொடுத்து சொந்த தொழில் கம்பெனி வைக்கிற மாதிரி உருவாக்கி அதுல கடனை கட்டி அதுல போனதெல்லாம் இழந்ததெல்லாம் மீட்டு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இழந்ததெல்லாம் மீட்டு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு கூட நல்லபடியா அந்த இடத்த காப்பாற்றி கொடுத்துறோம். நான் தான் அமைச்சு தரேன்ட்டனே. இந்த அப்படியோ? சரிப்பா. ரெண்டு நாளைக்கு 2 கனி கொடுக்குறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. உனக்குள்ள உடம்புல இருக்கிற பிரச்சனைய நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அம்மா வசதிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டதை விட அந்த இடத்த ஒன்று விற்கிறன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீடு கட்டுறதுக்குண்டான வழி என்ன, அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணு. நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதுதான் நான் அமைச்சு கொடுக்குறேன். இன்னையோட அந்த வேலையை எச்சு கொடுத்துட்டோம், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னால உழப்பிட்டு இருக்கக்கூடாது. கருப்பை நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அந்த இடம் சரியா வரும். கருப்பு கூட வரம்போ கேட்காம வாங்கிட்டேன். இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். அதுல நல்லபடியா வாழ்ந்துடலான்டாமானே, கவலைப்படாம போ. அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் பத்திரத்தை மீட்டு எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அதே இடத்துல நமக்கு வீடு கட்டிடலாமா? வீடும் கட்டிடலாம். கடனை கட்டி நிம்மதியா வாழணும். அப்படியாப்பா? அப்படித்தானே? அதனால நம்ம கடனை கட்டுறதுக்கு சீட்டு பணம் போய் பார்த்தேன், கொஞ்சம் கொடுக்கணும். அப்படித்தானே? அது கேட்டால் அதுவும் பதில் கரெக்டான வழிக்கு வரல. அதனால் அந்த பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்து அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போல் கடனை கட்டி வர ஆடி முடியறதுக்குள்ளே ஓரளவுக்கு தெப்பு தேர்ந்து வந்துடலாம். ஐப்பசி மாதம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு பாலக்கால் போடுற மாதிரி உனக்கு ரூபாய் கொடுத்தா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா 3 கனி கொடுக்குறேன். உன்னோட குழப்பம் தேரணும்.
3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? அதே மாதிரி நீ வா. நீ தனியாக இருக்கியா எல்லாம் ஒன்றா தான் இருக்கியா? குடும்பத்தில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். யார் சொன்னபடி கேட்கலினாலும் சரி, யார் படிக்காமல் இருந்தாலும் சரி, எல்லாம் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து ஐப்பசி மாதம் அந்த இடத்துல பாலக்கால் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த பத்திரத்தை மீட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளான வழியும் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ செய்கிற தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதுதான் நிரந்தரமாக சொந்த தொழில் அமைச்சலான்னு சொல்லிட்டேனே. அதனால அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. அம்மாவாசை அன்னைக்கு சொந்த தொழில் எப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ சம்பாரித்து கடனை கட்ட முடியல, அதனால நம்ம சொந்த தொழில் செஞ்சால் வருமானம் வந்துடும். கடனை கட்டுறமோ உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். 3 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, உன் குழப்பம் தீர்ந்துடும். அம்மாவாசைக்கு என்ன பாருப்பா. அதுக்கு இப்போ எல்லா மக்களும் உள்ள சாப்பிட கொடுத்துருக்கேன். சண்டையெல்லாம் நான் தீர்த்து கொடுத்துறேன். போ கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி யாரு? அதுக்கு தான் சொன்னேன், அம்மாவாசை வரைக்கும் இது எதையுமே முயற்சி எடுக்காத. அம்மாவாசையிலேருந்து நீ நடக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி அப்படியாப்பா, சரி. அதனால கருப்பசாமி உண்ணா இந்த ஆண்டு ஃபுல்லாவே அவன் மன உளைச்சல் பண்ணுவேன். சரியா? அப்படி இருக்கும்போது உன்னோட கடமை என்ன? உன் கடமை என்ன? நீ செஞ்சிரு. அவனா திருந்தி வர்ற காலமும் வரும். அதனால உன்னோட சகோதர சித்தப்பனால ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருதா? கண்டிப்பா தூண்டுதல் வருது. உனக்கு வேணா தகவல் வராமல் இருக்கலாம், இடம் விற்கிறேன்னு. அங்கே மறுபடியும் 2 பேர் பார்த்துட்டு போயிருக்கான். சரியா? அதனால எந்த சிக்கல் வந்தாலும் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு ஒருத்தர் பார்த்துருக்கான். உனக்கு காதுக்கு அடுத்த டைம் நீங்கள் வர்றதுக்குள்ள உனக்கு காதுக்கு வரும். சரியா? அது வந்துச்சு அப்படின்னா நீ பார்க்க சொல்லு. நம்ம நினச்சது போல் அந்த இடத்த கை மாற்றிடலாம். சீக்கிரமாக அதுக்கு வழிமுறை வந்துடும்டாமான்னு. அடுத்த டைம் நீ என்னை பார்க்கும்போது உனக்கு அந்த தகவல் வந்துச்சு, நான் பார்க்க சொல்லியிருக்கிறேன்னு என்கிட்ட நீ சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த இடத்த விற்று இருக்கிறதெல்லாம் ஹோல்சேல் பண்ணி நிம்மதியாக உன்னை வாழ வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல ஓடு. ஆமாப்பா. அதனால கருப்பசாமி அதனால உடல்நிலை அப்படின்னு போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல. அதனால இதுவும் முழுசாவும் சரி பண்ணிடலாம். அதனால நான் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். தொழில் அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். அதனால தொழில் மாத்துறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைப்பா, இன்னும் ஒரு வருட காலத்துக்கு. அதே மாதிரி அங்கே புதுசாக யார் வந்திருந்தாலும் சரி, உனக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் இல்லை, இப்போதைக்கு அங்கேயே போகலாம். அதுக்கு உண்டான வழி அமைச்சு தரேன். யார் புது நபர் வந்தாலும் சரி, உனக்கு அதில் இடைஞ்சல் வராது. அந்த மாதிரி உனக்கு காப்பாற்றுற போதும் இல்லை, நான் காப்பாற்றி தருவேன். 3 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சுக்க. எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட இருந்து என் தகப்பனையும் வாயை கட்டி எனக்கு தேவையில்லாத மன உளைச்சல் பண்ணக்கூடாது. அதே போல் நான் பார்க்க வேண்டிய கடமை நான் பார்த்துறேன். இடத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடு அப்படின்னு கொண்டு நலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பன் இன்னைக்கே உன் பலிவாசலுக்கு வந்துடுவேன். அடுத்த டைம் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது உனக்கு பார்த்து வந்திருப்பேன், என்கிட்ட நீ சொல்லணும். கூட வரும்போது அது கூட கட்டி விட்டு கூட வரும்போது அதெல்லாம் வந்துடும். பணமும் அதிகம் கிடைச்சிடும். அதே மாதிரி அங்கே இருக்கிற இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணியும் கொடுத்துருவேன். அதெல்லாம் கருப்பு கூட வந்துடும். அப்படியா? இந்தா இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும், அவனுக்கும் கொடுத்துரு. கூட வரும்போது அதுக்கு தான் நான் 3 கனி கொடுத்துருக்கேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குள்ளே எல்லாம் சரியாக போயிடும். சாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி, கருப்பசாமி எனக்கு நல்ல வருமானம் வரணும், நம்ம போகிற பக்கம் வர்ற பக்கம் வருமானம் வரணும், அதே மாதிரி வாகனமும் நல்லா ஓடணும், போகிற அளவுக்கு தான் ஓடும் அதுதானே, அதெல்லாம் நல்லா ஓடணும், நீ தான் கருப்பசாமி ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு என் பேரை சொல்லி இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டி விட்டு அது ஒன்றும் கீழே விழுந்துடக்கூடாது. சரியா? அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சிருவோம் உடம்பு தொந்தரவு எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த வாரத்துலேருந்து நம்ம தொழிலுக்கு போகணும், கண்டிப்பாக கிடச்சிடும். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு, அந்த தொழில் கண்டிப்பாக நம்ம போயிடலாம்
அந்த மாதிரி உருவாக்குனா போதுமா? உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு வந்து பாருப்பா. 30 எதுக்கு கொடுத்துருக்கேன். இதை கொண்டுட்டு போய் நான் நினச்சிட்டு வாகனம் ஓட்டுறது அவன் தானே, அதனால சொன்னேன் நல்லா ஓடணும், வருமானம் வரணும். அவன் இப்போவே அப்படி இப்படின்னு பரட்டிட்டு இருக்கான். பரட்டாமல் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துருப்பா. ஓட்டி நல்ல கட்டு கருப்பை நான் கூடவே வரம்போ தாராளமாக அடுத்த வாரம் போகலாம். போயிட்டு வா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு வந்துட்டு போ. அப்போ அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கோபி வச்சுப்பா கோபி. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்ததுல கருப்பசாமி நம்ம நினைச்சது போல, எப்படி நம்ம நினைச்சது போல நமக்கு நல்லபடியா கறிக்கடையில ஓட்டம் வேணும், கண்டிப்பா ஓட்டிடலாம். 4 பேருக்கு போல மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி தரணும், அதுவும் உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியாக யாரும் எதுவும் பண்றதுக்கு இல்லாம உனக்கு சரி பண்ணி கொடுத்து 4 பேருக்கு போல நான் மதிக்கிற மாதிரி உருவாக்கி எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால உனக்கு தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பப்போ ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருக்கேன். அந்த நோண்டல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. 3 அணி கொடுத்து விட்றேன். முந்தானி பிடி 2 ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிடணும். சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி தரேன்ப்பா. நான் கருப்பை கூடவே வந்துடுறேன். போ அம்மா வசிக்கு என்னை பார்த்துட்டு போ, கூடவே வரம்போ. சரிப்பா.